சமூகத்தில் நடக்கும் பிரச்சனைகளை கண்டு பின்வாங்காமல் அதில் நம்முடைய பங்களிப்பை எவ்வாறு அளிக்கலாம் என்பதை பற்றி நமக்கு விளக்க வருகிறார் மனுஷபுத்திரன் அவர்கள். நம் வீடியோலே வாணிகிச்சின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பொதுவாக நூலகங்களுக்கு போகும் பழக்கம் உங்களில் எத்தனை பேருக்கு இருக்கிறது என்று எனக்கு தெரியாது. அல்லது நூலகங்களையே பார்த்திராதவர்கள் கூட உங்களில் பலர் இருக்கக்கூடும். உண்மையில் நூலகங்கள் என்பது ஒரு சமூகத்தினுடைய ஆன்மாவின் ஒரு பகுதி, ஒரு சமூகத்தினுடைய இதயத்தின் ஒரு பகுதி. ஒரு சமூகத்தில் எப்படி வழிபாட்டு தலங்கள் முக்கியமோ அந்த அளவிற்கு அதைவிட மிகவும் முக்கியமாக ஒரு சமூகத்தில் நூலகங்கள் முக்கியம் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் அப்படிப்பட்ட நூலகங்களினுடைய நிலை இன்றைக்கு என்னவாக இருக்கிறது? உண்மையில் நூலகங்கள் மக்களுடைய பயன்பாட்டில் இருக்கின்றனவா என்கிற ஒரு ஆழமான கேள்வி, ஒரு கவலை கடந்த சில காலமாக நம்மில் பலருக்கும் ஏற்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு கவலையின் ஒரு பகுதியாகத்தான் இன்றைக்கு நான் சமீபத்தில் படித்த ஒரு செய்தி, அந்த செய்தியிலிருந்து தோன்றிய சில எண்ணங்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். சென்னையிலே ஒரு புகழ்பெற்ற ஒரு நூலகம் இருக்கிறது. மெட்ராஸ் லிட்ரரி சொசைட்டி என்று சொல்லக்கூடிய அந்த நூலகம் என்பது 1812 நிறுவப்பட்ட ஒரு புகழ்பெற்ற நூலகமாகும். இன்றைக்கு அதிலே மிகவும் அரிய வகை நூல்கள், சுமார் 80,000 நூல்கள் அந்த நூலகத்தில் இருக்கின்றன. ஆனால் மெட்ராஸ் லிட்ரரி சொசைட்டி என்று சொல்லக்கூடிய அந்த நூலகத்தில் இன்றைக்கு உறுப்பினராக இருக்கக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா? வெறும் 205 பேர்கள் மட்டும்தான். அதிலும் 90% பேர் மிகவும் வயோதிகர்கள், தங்கள் இளமை காலத்தில் அந்த நூலகத்தை பயன்படுத்தியவர்கள். அவர்கள்தான் இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த நூலகத்திலே இருக்கக்கூடிய நூல்களினுடைய அந்த பழங்காலத்தன்மை, அதனுடைய தொன்மம், அவற்றை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் மிக மிக அரிய நூல்கள் இதில் இருக்கின்றன. உதாரணமாக 17ஆம் நூற்றாண்டில் பதிப்பிக்கப்பட்ட அரிஸ்டாட்டிலினுடைய நூல், அந்த நூலினுடைய ஒரு முதல் பதிப்பு, ஒரிஜினல் பதிப்பு இன்றைக்கு அந்த நூலகத்திலே இருக்கிறது. அப்படி 17ஆம் நூற்றாண்டு கிரேக்க இலக்கியங்களில் தொடங்கி இன்றைக்கு எளிதாக வந்திருக்கக்கூடிய சேத்தன் பகத்தினுடைய நூல்கள் வரைக்கும் அந்த நூலகத்தில் பாதுகாக்கப்பட்டு வருகின்றன. ஆனால் அந்த நூலக கட்டிடம் என்பது இன்றைக்கு வாசகர்களுக்காக பயன்படுவதை விட சினிமா படப்பிடிப்பு தளமாக அது பயன்பட்டு வருகிறது என்று அந்த செய்தி கூறுகிறது. அப்படி என்றால் அந்த நூலகத்தில் இருக்கக்கூடிய நூல்கள் யாருக்காக அங்கே காத்து கொண்டிருக்கின்றன? எதற்காக அவை பாதுகாத்து வைக்கப்பட்டிருக்கின்றன? அந்த செய்தி மேலும் கூறுகிறது, அந்த நூலகத்தில் இருக்கக்கூடிய பல நூல்கள் பல ஆண்டுகளாக யாராலும் எடுக்கப்படாமல், பிரிக்கப்படாமல் அவை அப்படியே இருக்கின்றன. அவற்றின் பக்கங்கள் பொடிந்துவிடக்கூடிய நிலையில் இருக்கின்றன. அவற்றை தூசி தட்டி பாதுகாத்து வைப்பதற்கு கூட ஆட்கள் இல்லை. இங்கு வெறும் 3 பேர்கள் மட்டும்தான் பணியில் இருக்கிறோம் என்று அந்த நூலகத்தைச் சேர்ந்தவர்கள் சொல்கிறார்கள். அப்படி என்றால் அந்த புத்தகங்கள் எல்லாமே காலத்தால் அவை அழிந்து கொண்டிருக்கின்றன, அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றன என்றுதான் அர்த்தம். ஏன் வாசகர்களே இல்லாத ஒரு இடத்தில் ஒரு நூலகம், அதற்கு நடக்கக்கூடிய இயற்கையான முடிவு அது அப்படியாகத்தான் இருக்க முடியும். எப்படி ஒரு சமூகம் இந்த அளவிற்கு நூலகங்களை விட்டு, புத்தகங்களை விட்டு, வாசிப்பை விட்டு விலகி செல்ல முடியும் என்கிற ஒரு ஆழ்ந்த கவலை ஏற்படுகிறது. பல சந்தர்ப்பங்களில் நான் என்னுடைய இளமை காலத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால், நான் மிக அரிய வகை நூல்கள் அனைத்தையுமே நான் என்னுடைய கிராமத்தில் இருக்கக்கூடிய பொது நூலகத்தில் தான் நான் படித்தேன். அந்த அளவிற்கு, அதாவது ஒரு புத்தகம் வெளிவந்து அவை சந்தையில் சில காலம் இருந்துவிட்டு சில தனிநபர்களுடைய கைக்கு போய் பதிப்பிலிருந்தே அந்த புத்தகம் மறைந்துவிடும். ஆனால் நூலகத்தில் அந்த புத்தகம் இருக்கும். எப்போது போனாலும் அது நூலகத்தில் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கும். நம்முடைய பொது நூலக கட்டமைப்பு என்பது இன்றைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய மிக பிரம்மாண்டமான பொது நூலக கட்டமைப்புகளில் ஒன்று. அந்த அளவிற்கு சுமார் 5000 கிளை நூலகங்களுடன் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த பொது நூலக கட்டமைப்பு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அங்கு பல்லாயிரக்கணக்கான நூல்கள் சேமித்து வைக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் இன்றைக்கு நான் சற்று முன் சொன்ன அந்த சென்னை மெட்ராஸ் லிட்ரரி சொசைட்டி, அந்த நூலகத்தினுடைய நிலைதான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான நூலகங்களினுடைய நிலையாகவும் இருக்கிறது. அங்கு வருவதற்கு யாருமே இல்லை. அப்படியும் நூலகங்களுக்கு இன்றைக்கு வரக்கூடியவர்கள் யார் என்று பார்த்தால், செய்தித்தாள்களை வாசிப்பதற்காக நூலகங்களுக்கு வருகிறவர்கள் மட்டும்தான் வருகிறார்களே ஒழிய இந்த புத்தகங்களை எடுத்து படிப்பதற்கோ அவற்றை பார்ப்பதற்கோ அங்கே சேமித்து வைக்கப்பட்டிருக்கிற அறிவின் அந்த ஒரு சிறு துளியை தீண்டுவதற்கு கூட இங்கே யாரும் வருவதில்லை. இத்தனைக்கும்
நாம் முன்னெப்போதும் இருந்ததை விட மிக அதிகப்படியான அளவிற்கு கல்வி வளர்ச்சி பெற்ற ஒரு காலம் இது. அவ்வளவு பேர் இன்றைக்கு படித்திருக்கிறார்கள். படிக்காதவர்களுடைய எண்ணிக்கை என்பது இன்றைக்கு மிக மிக குறைவு. ஆனால் கல்வியால் நாம் இவ்வளவு வளர்ச்சி அடைந்திருக்கிறோம். ஆனால் கல்வியினால் உருவாகக்கூடிய புத்தக வாசிப்பு, நூலகத்தை பயன்படுத்துதல், இவற்றால் நாம் மிகப்பெரிய அளவிற்கு பின்தங்கி போய்விட்டோம் என்கிற ஒரு புரிந்து கொள்ள முடியாத ஒரு அபத்தமான ஒரு முரண்பாட்டை நாம் இந்த விஷயத்தில் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்படி நூலகங்களை புறக்கணித்ததன் வழியாக ஒரு சமூகம் தன்னுடைய அறிவுசார் பண்பாட்டிலிருந்து, அறிவுசார் மரபிலிருந்து முழுக்க துண்டிக்கப்பட்டு விட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். இன்றைக்கு சிறுகதைகளை படிப்பவர்கள், நாவல்களை படிப்பவர்கள், சிறந்த கட்டுரை நூல்களை படிப்பவர்கள், அறிவியல் நூல்களை படிப்பவர்கள் என்று சமூகத்தில் பொதுவான வாசிப்புக்கு கண்டிப்பாக வாசிக்க வேண்டிய விஷயங்களுக்கான இந்த அறிவு செல்வங்கள் என்பது முற்றாக ஒரு சமூகத்தால் இன்றைக்கு புறக்கணிக்கப்படுகிற ஒரு அவலத்தை பார்க்கிறோம். அவர் தங்களுடைய ஓய்வு நேரத்தை செலவிடுவதற்கு இன்றைக்கு மனிதர்கள் எத்தனையோ விதமான வழிமுறைகளை கண்டுபிடித்து விட்டார்கள். எப்போதும் ஏதாவது ஒன்றோடு தங்களை இணைத்து கொண்டே அவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் தங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பொது நூலகத்தை சென்று போய் பார்ப்பதற்கு அவர்களுக்கு எந்த மனமும் இல்லை. இதிலே நாம் மிகவும் குறிப்பிட வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால், இது மக்களுடைய ஒரு பிரச்சனை மட்டுமல்ல. கல்வி அமைப்பின் வழியாக நாம் நூலக பயன்பாட்டிற்கு இளைஞர்களை நாம் பழக்கப்படுத்துவதை நாம் உண்மையிலேயே கைவிட்டு விட்டோம் என்றுதான் சொல்ல வேண்டும். நம்முடைய பள்ளி கல்லூரி நூலகங்களினுடைய நிலையை எடுத்துக்கொண்டால் மிக மிக அவலமான ஒன்று. அதாவது எப்படி இந்தியாவில் பல பள்ளிகளில் கழிவறைகள் கிடையாதோ அதே போல நூலகங்களும் கிடையாது. நூலகங்கள் இல்லாமலேயே ஒரு கல்வி அமைப்பு செயல்படுகிறது என்பது உலகத்திலேயே அது இந்தியாவில் தான் இருக்க முடியும். கற்றுக்கொள்ள வேண்டிய இடத்தில் நூலகங்கள் இல்லை என்பது அப்படியே நூலகங்கள் இருந்தாலும் கூட அவை மாணவர்களுடைய பயன்பாட்டிற்கு அவை அனுமதிக்கப்படுவதில்லை. மாணவர்கள் அவற்றை பயன்படுத்துவதற்காக ஆசிரியர்களால் ஊக்குவிக்கப்படுவதில்லை. ஏனென்றால் பெரும்பாலான ஆசிரியர்களும் நூலகங்களை பயன்படுத்துவது கிடையாது. அப்படி பயன்படுத்தப்படாத ஒரு காரணத்தினால் மாணவர்களுக்கு நூலகங்களில் அமர்ந்து புத்தகங்கள் படிப்பது என்கிற ஒரு பழக்கமே சிறு வயதிலிருந்து அவர்களுக்கு இல்லாமல் போய்விடுகிறது. பிறகு அவர்கள் எப்படி வளர்ந்து பெரியவர்களாகி பொது நூலகங்களை பயன்படுத்துவார்கள்? பல சமயங்களில் இந்த பள்ளி நூலகங்கள், கல்லூரி நூலகங்களில் நல்ல நூல்களை வாங்கி பாதுகாக்க வேண்டும் என்கிற ஒரு அணுகுமுறையும் இல்லை. இத்தனைக்கும் இன்றைக்கு யுஜிசி என்று சொல்லக்கூடிய அந்த பல்கலைக்கழக மானியக்குழு ஒவ்வொரு ஆண்டும் பள்ளி கல்லூரிகளுக்கு ஏராளமான பணத்தை நூல்கள் வாங்குவதற்காக ஒதுக்கீடு செய்கிறது. அந்த பணம் பல வகைகளில் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டு நூலகங்களுக்கு, பள்ளி நூலகங்களுக்கு, கல்லூரி நூலகங்களுக்கு சிறந்த நூல்கள் வருவது கிடையாது. அதே போல் நீங்கள் பொது நூலகங்களை எடுத்துக்கொண்டாலும் கூட நல்ல நூல்களை வாங்குவதற்கு தடையாக இன்றைக்கு பொது நூலகத்துறையில் நிலவக்கூடிய லஞ்ச லாவண்யங்கள் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு தடையாக இருக்கிறது. இது இல்லாமல் நம்முடைய பல நூலகங்களுக்கு நூலக கட்டிடமே கிடையாது, போதுமான ஊழியர்கள் கிடையாது, போதுமான ஊழியர்கள் நியமிப்பது கிடையாது. புதிய புத்தகங்கள் வந்தால் கூட அவற்றை முறையாக பாதுகாத்து வைப்பதற்கான இடவசதி கிடையாது. அதற்கான நிதி ஒதுக்கீடுகள் என்பது மிக மிக குறைவு. இப்படியாக பெரும்பாலான பொது நூலகங்கள் கிட்டத்தட்ட ஒரு குடோன் போல அல்லது ஒரு சரக்குகளை வைக்கக்கூடிய ஒரு இடம் போலத்தான் பயன்படுகிறதே தவிர மனிதர்கள் அதில் வந்து அமர்ந்து படிக்கக்கூடிய வகையில் எந்த அடிப்படை வசதியும் மற்ற ஒரு இடமாகத்தான் பொது நூலகங்கள் இருக்கின்றன. இந்த நிலையை நாம் மாற்றாவிட்டால் நாம் நம்முடைய நூலகங்களை பாதுகாப்பது என்பது, நூலகங்களுக்கு வருவர்களுடைய எண்ணிக்கையை அதிகரிப்பது என்பது ஒரு சமூகத்தினுடைய கல்விசார் உரிமைகளை, கல்விசார் மரபை, அறிவுசார் மரபை பாதுகாக்கிற ஒரு விஷயம். அந்த மரபை நாம் பாதுகாக்காவிட்டால் நாம் வேர்களற்ற, நாம் அறிவுசார் மரபுகளற்ற ஒரு வெற்று தலைமுறைகளாக உருவாகி விடுவோம் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. மீண்டும் இன்னும் ஒரு புதிய செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.